அயோத்தி ராமர் கோயில் பெயரில் மோசடி, பாஜகவினர் கூண்டோடு கைது, அதிர்ச்சியில் மோடி. வாங்க, அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோயில் பெயரில் ஏகப்பட்ட மோசடி. மக்களே, தப்பி தவறி கூட மாட்டிக்காதீங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிய ராமர் கோயில் திறக்கப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதும் அங்கு செல்வதற்கு மக்கள் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர். இதனிடையே பக்தர்களின் ஆர்வத்தை வைத்து பணம் பார்ப்பதற்காக பல மோசடி கும்பல்கள் கிளம்பிவிட்டதாக தெரிகிறது. விஐபிகளுக்கு இலவச பாஸ், ஏராளமான பக்தர்களுக்கு இலவசமாக விஐபி தரிசன டிக்கெட் தருவதாக கூறி வாட்ஸ்அப், SMS மூலம் போலியான தகவல் வந்து சேர்கின்றன. ஏபிகே என்ற மெசேஜ் வருகிறது. விஐபி தரிசனம் செய்ய இந்த மெசேஜை இன்ஸ்டால் செய்யும்படி யூசர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் ஒரு விண்ணப்பத்தை சேர்த்து அதில் யூசர்களின் விவரங்களை கேட்கின்றனர். எந்த ஒரு அரசோ, கோயில் அறக்கட்டளை உறுப்பினரோ, அதிகாரிகளோ இதில் சம்பந்தப்படவில்லை. இந்த ஏபிகே பைல்களை இன்ஸ்டால் செய்தால் யூசர்களின் தனிப்பட்ட விவரங்கள் திருடப்பட்டு மோசடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதனை வைத்து உங்களது மொபைல் போனை அவர்கள் இயக்குவார்கள். உங்களது லொகேஷனை தெரிந்து கொள்வார்கள். எனவே பக்தர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறினர். அதிகாரப்பூர்வமான அழைப்புகள் உள்ளவர்கள் மட்டுமே ஜனவரி 22ஆம் தேதி அன்று ராமர் கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஓட்டல் புக்கிங். உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஹோட்டல் முன்பதிவுகளை முடிந்தவரை ரத்து செய்யும்படி உத்தரவிட்டுள்ளார். கோயில் அறக்கட்டளை பரிந்துரைப்பவர்களுக்கு முன்னுரிமை தரவும் உத்தரவிட்டுள்ளார். ஆர்த்தி சேலை. கோயில் திறக்கப்பட்டவுடன் பக்தர்கள் ஆரத்தி எடுக்கலாம். இலவச நுழைவு பாசு கோயிலில் நேரடியாக பெறலாம் அல்லது ஆன்லைனில் பெறலாம். ஆரத்தி பாஸ் பிரிவு மேலாளர் துருவேஷ் மிஸ்ரா இது பற்றி கூறுகையில், பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஆரத்தியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். அரசு வழங்கிய ஐடி கார்டுகளை வைத்து ஆரத்திக்கான பாசுகளை வாங்கலாம். ஒரு பாசுக்கு 30 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தேவைப்பட்டால் கூடுதல் நபர்களை சேர்க்கலாம். இந்த சேவை இலவசமாக அளிக்கப்படுகிறது என்றார். எக்ஸில் பகிரப்பட்ட மற்றொரு பதிவில், ஸ்ரீ ராமர் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திரம் அயோத்தி, உத்தரப்பிரதேசம் என்ற பெயரில் உள்ள சோசியல் மீடியா பக்கத்தில் QR கோடு உள்ளது. இதில் பக்தர்களை ராமர் கோயில் கட்டுமான செலவுக்காக நன்கொடை தருமாறு வலியுறுத்தப்படுகிறது. இதுவும் போலியே என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். சிலர் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா என்ற பெயரில் போலி அடையாள அட்டைகளை உருவாக்கி மற்றவர்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றனர். இந்த விவகாரம் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், காதி ஆர்கானிக் என்ற இணையதளம் ஒரு தனித்துவமான முயற்சியை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் பக்தர்கள் வீட்டிலேயே ராமர் கோவிலின் பிரசாதத்தை பெறலாம் என்று கூறுகிறது. இந்த நிலையில்தான் இந்த மோசடி புகாரில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் நிறைந்துள்ளதாக வந்த தகவல்களுக்கு அந்த பாஜகவினரை கூண்டோடு கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் இந்த மோசடி கும்பலிடம் சிக்காமல் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.